FTP தமிழ் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தல அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படம் பார்த்துட்டு வந்தோன்னா வந்து எல்லாருமே கேட்குற கேள்வி என்னன்னா படம் எப்படி இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க விடாமுயற்சி பார்த்து கொஞ்சம் டல் அடிச்சுட்டு இருந்த அஜித் ரசிகர்கள்லாம், ஆனா இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகமான ஒரு படமா தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து முழுக்க வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னா இந்த படம் தான் ஒரு டெஃபினிஷனா இருக்க போகுது ஃபியூச்சர்ல அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணுது. ஸோ ப்ரீவியஸா நம்ம ஃபேன் பாய் சம்பவங்கள்லாம் என்ன, லோகேஷ் கனகராஜ் பண்ண விக்ரம் கமல் சார் வச்சு, ஸோ அவர் பண்ணாரு. அதுக்கு ஒரு கார்த்திக் சுப்ராஜ் ரஜினி சாரை வச்சு பேட்டா பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் அட்லி விஜய் வச்சு ஒரு 3 படங்கள் பண்ணாரு. நம்ம தேடிமர் செலிபிகள். இப்போ பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு தரமான ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான் ஆதிக் அஜித் சார் வச்சு பண்ணிருக்க படம் குட் பேட் அக்லி. இந்த படம் ஆரம்பித்ததுல இருந்து எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா அஜித் சாரை செலிப்ரேட் பண்ற மாதிரி தான் இருக்கு ஒவ்வொரு சீனுமே. ஆரம்பமே வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தி ஒரு சின்னதான ஒரு டிஸ்கிரிப்ஷன் யார் கொடுக்குறாருன்னா மகாநதி சங்கர், அவர் தான் அவரோட வாய்ஸ்ல வருது படம். அதுக்கப்புறம் அஜித் சாரோட ஓப்பனிங் சீனு, அந்த ஓப்பனிங் சீனை பார்க்கவும் நமக்கே வந்து உற்சாகம் ஸ்பிரிட் அடிக்குது. அந்த மாதிரி இருக்கு அந்த ஓப்பனிங் சீனு. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அஜித் சார் ஒரு படத்துல பார்த்த ஒரு ஓப்பனிங் சீன் தான். அதை நான் என்ன படம்ங்கிறது ரிவீல் பண்ண விரும்பல, நீங்களே தேட்டர்ல போய் பாருங்க. ஒரு பயங்கரமான ஓப்பனிங் சீன். அஜித் சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் சீனே இருக்காது, ஒரு நார்மலா நடந்து வருவாரு. ஸோ அது கூட ஒரு பயங்கரமான ஓப்பனிங் சீன் தான் குட் பேட் அக்லி தான் அப்படின்னு சொல்லணும். டைட்டில் கார்டு அது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்காகவும் ஒரு கூஸ்பம் மூமெண்டாகவும் இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு ஆக்ஷனாகவும் வர்றது, அதுக்கு ஒரு ரேசரா வருது, அப்படி டிக்னு வந்து அஜித் சார் அப்படியே ஸ்பிளிட்ஸா ஆவாரு. ஸோ அதில் வந்து அஜித் குமார்னு வர்றது வந்து உண்மையிலே பயங்கரமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மங்காத்தா டைட்டில் கார்டு வந்து ரொம்பவே அஜித் சார் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு டைட்டில் கார்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் கார்டு வந்து ரொம்ப ஒரு செலிப்ரேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ஆதிக் சார் வந்து எவ்வளவு ஒரு வெறித்தனமான ஒரு அஜித் ரசிகர்கள் நமக்கு தெரியுது. ஏன்னா அவர் எப்படிலாம் வந்து தன்னோட நாயகனை பார்க்கணுமோ ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஸோ எவ்ரி சீனுமே ஒரு ஓப்பனிங் சீன் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பில்டப் தான். எல்லா சீனுமே ஒரு என்ட்ரி சீன், ஒரு ஸ்லோ மோஷன் வாக்கு. அப்படியே நமக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்லால அஜித் சாரை பார்த்தோம்ல, ஸோ அதுக்கப்புறம் ஒரு அதே ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து இந்த படத்தோட லாஜிக் எல்லாத்தையும் மீறி அஜித் சாரை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் இந்த படம், அதுதான் வந்து ஆதிக் சாரும் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் முதல்ல சொன்னார் இந்த படத்தில் நான் மெசேஜ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, நோ லாஜிக் ஒன்லி மேஜிக் அப்படின்னாரு. ஸோ அவர் சொன்ன வேர்டை காப்பாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு முழுக்க அஜித் சார் ஃபேன்ஸை செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரு படமா தான் இருக்கு. ஸோ இன்னொரு பிளஸ் வந்து ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக் பிளஸ் பிஜிஎம் எல்லாமே பட்டை கிளப்பிட்டாரு. அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரீமிக்ஸ் நிறைய வருது படத்துல. முக்கியமா ஒத்த ரூபா தானே, அப்புறம் இளமை இதோ ஸோ இந்த மாதிரி ரீமிக்ஸ் எல்லாம் வருது. இந்த ரீமிக்ஸ் தான் வந்து நம்ம ப்ரீவியஸா நிறைய படத்துல பார்த்துருக்கோம். ஆதிக் அவர்களோட படத்திலே வந்து இதுக்கு முன்னாடி வந்த மார்க் ஆண்டனிலே ஒரு ரீமிக்ஸ் பண்ணியிருந்தாரு. அந்த பஞ்சு முட்டா சிலை கட்டி அந்த மாதிரிலாம் வருது விலகு பாடல். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பாடல்கள் வருது. ஆனா இதெல்லாம் வந்து என்னன்னா நமக்கே வந்து கிட்டத்தட்ட என்னடா கொஞ்சம் ஓவர் டோஸோ அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணுது. இதை இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாமோ, கொஞ்சம் டெம்போ ரொம்ப ஓவர் டெம்போ ஓவர் லவுட் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாமோ. ஏன்னா ஜி பிரகாஷ் வச்சுக்கிட்டு எதுக்கு இவ்வளவு ரீமிக்ஸ் பண்ணணும், அதுக்கு அவரே ஒரு ஃப்ரெஷ்ஷான சாங்ஸ் போட்டிருப்பாரு, ஒரு பயங்கரமான ஒரு பிஜிஎம் பேங்கர் ஒன்று போட்டிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனா அதெல்லாம் வந்து கதையோட பார்க்கும்போது நம்ம தியேட்டர்ல ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு கட்டத்து மேல சின்னதா ஒரு ஓவர் டோஸ் மாதிரி தோணுது. ஒரு செகண்ட் ஹாஃப்ல வர அந்த ஃபைட் சீன்ஸ்லயே இருக்கணும். இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா என்னடா அப்படிங்கிற மாதிரி தோணலை. எல்லாமே வந்து அந்த படத்தோட வேகத்துல அப்படியே நம்ம எல்லாத்தையும் மறக்கடிக்கிறாரு நம்ம ஆதிக், அவருக்கு தான் சொல்லணும். ஏன்னா படம் வந்தீங்கன்னா வந்து ஒரு 2 hours 20 minutesனால ரொம்ப கிறிஸ்பான ஒரு படமா தான் இருக்கு. ஒரு சீன் கூட லேக் ஆகல, என்ன ஒரு சீன் கூட நெளிய வைக்கல. அது பாட்டுக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுல இருந்து எண்ட் வரைக்கும் படம் அப்படியே பதிக்கிட்டு எரியுது. ஸோ அப்படிதான் சொல்லணும். ஆனா என்னடானா இதுல எதுவுமே வந்து அந்த லாஜிக்கு நம்ம வந்து ஏன் இவரையும் அப்படி வராரு, அஜித் சார் எப்படி இந்த திடீர்னு பைலட் மாதிரி ட்ரெஸ் போட்டு வராரு, யோகி பாபு எங்கேருந்து வராரு, ஸோ கிளைமேக்ஸ்ல வந்து இவர் எங்கேருந்து குதிச்சாரு, நம்ம அர்ஜுன் தாஸ், ஸோ இப்படிலாம் நம்ம ஒவ்வொன்றும் யோசிச்சுட்டே இருந்தோம் வச்சுக்கலாம், கமர்ஷியல் சினிமாவே பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிரெயினை வந்து வீட்டில் கட்டி வச்சுட்டு ஒரு ஒரு ஃபிலிம் பார்க்க போறோம், நோ லாஜிக் ஒன்லி மேஜிக், ஒரு சூப்பர் ஸ்டார் படம் இது இப்படிதான் இருக்கும் அப்படிதாங்கிற மாதிரி ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் இந்த அடிப்படையில தான் ஆதிக் பண்ணது. நமக்கு வந்து சில மைனஸ்களும் இந்த படத்துல இருக்கு. என்னன்னா வந்து படத்துல ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்ல இருக்கலாம், ஆனா படமே ரெஃபரன்ஸா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு கட்டத்தில் தோணுது. பாத்தீங்கன்னா படத்துல ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ், அஜித் சாரோட படங்கள்ல ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. இது முக்கியமா என்னன்னா நமக்கே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா இது தளபதி விஜய் அவர்களோட ஒரு பேங்கர் டைலாக், இன்டர்வல் டைலாக் இருக்குல்ல, ஐம் வெயிட்டிங், ஸோ அந்த ஒரு ரெஃபரன்ஸ் இந்த படத்துல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து த்ரிஷா மேமும் கில்லி படத்துல ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும்ல, காரப்புரி, ஸோ அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறைய அந்த படத்துல வந்து ரெஃபரன்ஸ் அள்ளி வீசியிருக்காரு. ஆனா என்னன்னா கதையோட பார்க்கும்போது நமக்கு வந்து இது ரொம்ப ஒன்றிய அமைஞ்சு இந்த கை தட்டுற மாதிரி தான் இருக்கு. இது எதுவுமே வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தோணலை. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் இவ்வளவு ரெஃபரன்ஸ் வச்சிருக்கணுமா அப்படின்னு தான் ஒரே கேள்வி. ஆனா இதெல்லாம் ஃபேன்ஸை பயங்கரமா செலிப்ரேட் பண்ண மூமெண்டா தான் இருக்கும். ஆனா எவ்வளவு தூரம் இதை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம போக தான் பார்க்கணும். ஆனா இதை பத்தி கவலைப்படாம நமக்கு தேவை ஒரு என்டர்டைன்மெண்டான படம், ஒரு நல்ல ஒரு 2.5 மணி நேரம் வந்து பொழுது போதே தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு படமா தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு மெசேஜ் எல்லாம் எதுவும் சொல்லாம
ஸோ பெண்கள்லாம் அப்படிதான் இருக்கணும் அப்படி எதுவுமே இல்லாமல் அஜித் சாரோட ப்ரீவியஸ் படங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அஜித் சாரோட எப்படி நம்ம சொல்றது ஒரு அல்டகாசம், தீனா, ஒரு பில்லா, ஒரு மங்காத்தா, அந்த மாதிரி வந்து ஒரு முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் அப்படிதான் வந்து அஜித் சார் பண்ணியிருக்காரு. இதுல வந்து சப்போர்ட்டிங் காஸ்ட் பற்றி சொல்லி ஆனும். ஸோ முக்கியமாக வந்து த்ரிஷா வந்து அவர் ஒய்ஃபா வராங்க. கொஞ்சம் போர்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அவங்க கதையோட ஒன்றி அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமா அர்ஜுன் தாஸ் அவர் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காரு அது வில்லன் ரோல்ல. அவர் உண்மையிலேயே ஒரு சர்ப்ரைஸ் பண்றாரு நம்ம இன்டர்வல் பிளாக்ல. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் முழுக்க அர்ஜுன் தாஸுக்கும் அஜித் சாருக்கும் உள்ள ஃபேஸ் ஆஃப் தான் படம். அது அப்படியே சூப்பராகவே பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி அர்ஜுன் தாஸ் பண்ண ரோல்ல வந்து எஸ் ஜே சூர்யா அப்படின்னா எப்படி இருந்திருக்கும், ஒரு பயங்கரமா அந்த இமேஜினேஷன் எனக்கு எங்கேயோ போகுது, அந்த வேற லெவலில் இருந்திருக்குன்னு தான் தோணுது. மேபி ஃபியூச்சர்ல அவங்க 2 பேரும் ஒரு ஃபேஸ் ஆஃப்ல கண்டிப்பா ஒரு படம் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சப்போர்ட்டிங் காஸ்ட் பிரசன்னா அவர்கள் ஒரு நல்ல மச்சான் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பிரபு சார் ஒரு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் முக்கியமா சுனில் வந்து ஒரு சைட் கிக்கா ஒரு சூப்பரா பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் எல்லாம் வந்து ஒன்னொன்னா சொல்லிட்டே போகலாம். அதுல முக்கியமா ஷைன்டின் சாக்கோ அவர் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் வர சீன்லாம் வேற லெவல். அந்த ஒரு சின்ன சீனா இருந்தாலும் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. முக்கியமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த படம் வந்து பயங்கர என்டர்டெய்னிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுல இருந்து படம் செம்மையா தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் கிளைமேக்ஸா கிண்ணாத ஒரு லேக் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா அதுவே உங்களை மறக்கடிச்சு போயிடும். அதுல முக்கியமா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஏகேவோட ரெட் டிராகனோட பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் ஒன்று வருது. உண்மையில பயங்கர சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அந்த ஒரு சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகே எப்படி ஒரு இன்டர்நேஷனல் டான் ஆனாரு. ஸோ அவருக்கும் வந்து ஜான்விக்கு ஒரு கனெக்ஷன், அவருக்கும் ப்ரொஃபஸருக்கும் ஒரு கனெக்ஷன் எல்லாம் வந்து சூப்பராகவே வந்து எப்படியோ கனெக்ட் பண்ணி விட்டாரு நம்ம ஆதிக்கு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு அம்சம் உள்ள ஒரு படம். சரி இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் ஒரு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நான் பொதுவாக கேட்டது இப்போ வரைக்கும் என்னன்னா ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அஜித் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிடிக்காது அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து அஜித் சார் ரசிகர்களை வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுத்தும். அதோட நார்மலா ஒரு சினிமா லவர்ஸ் வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு ஒரு படமா தான் அமைஞ்சிருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி ஹேட்டர்ஸ்க்கு ஒரு குரூப் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துல கனெக்ட் ஆகும். ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோட ரசிகர்களாக தானே இருப்பாங்க. ஸோ அவங்க ஒன்றும் வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் ரசிகர்களாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சினிமா லவ்வருக்கு தான் இந்த படம் வந்து கொஞ்சம் பிடிக்காம இருக்குமே தவிர மொத்தமா ஒரு என்டர்டைன்மெண்ட்டை விரும்புறவங்களுக்கு, ஒரு மாஸ் மசாலா ஃபிலிம் விரும்புறவங்களுக்கு, தெலுங்கு படத்தை பார்த்து கை தட்டுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல பொழுதுபோக்கு அம்சம் உள்ள ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி இந்த சம்மர் லீவுக்கு ஒரு பக்கா ட்ரீட்டான ஒரு படமா தான் குட் பேட் அக்லி அமைஞ்சிருக்கு. ஸோ முக்கியமா ஆதிக் அவர்கள் என்னன்னா அது வந்து முழுக்க முழுக்க வந்து ஃபேன் பாய் சம்பவமாவே பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு லூப் ஹோல்ஸ் எல்லாம் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஆனா உண்மையிலே வேற லெவல் சம்பவமா இந்த படம் அமைச்சிருக்கும். ஒரு ஃபேன் பாய் சம்பவமா இல்லாம தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான இன்னொரு நல்ல ஒரு மெகா மூவியா கூட அமைய வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா இப்பவும் உங்ககிட்ட போல இந்த படம் வந்து ஒரு கண்டிப்பான ஒரு வெற்றி படமா தான் அமையும். அது எந்த சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பா குட் பேட் அக்லி இந்த சம்மருக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் தான்.